பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்திற்கு மாநில அரசு அதிக நிதி வழங்கிய போதிலும் திட்டத்தின் பெயர் மத்திய அரசின் பெயரிலேயே செயல்படுவதாக கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு விலையில்லா வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்வில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் விலையில்லா வீட்டுமனை பட்டா, சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர் குடியிருப்புக்கான வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நாகப்பட்டினம் மாவட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கலையரங்கில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜானி டாம் வர்கீஸ், மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன், தாட்கோ வளர்ச்சிக் கழக தலைவர் மதிவாணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் டாடா நகர் மற்றும் வேதாரண்யம், திருக்குவளை தாலுகா பகுதிகளைச் சேர்ந்த 957 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, சமூக நலத்துறை மற்றும் தாட்கோ சார்பில் 5,04,44,000 ரூபாய் மதிப்பில் 1081 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டத்துறை அமைச்சர் வழங்கினார். விழாவில் பேசிய சட்டத்துறை அமைச்சர், பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்திற்கு ஒன்றிய அரசை விட அதிக அளவில் தமிழக அரசு பங்களிப்பு நிதி உள்ளது, ஆனால் திட்டத்தின் பெயர் மத்திய அரசின் பெயரிலேயே செயல்படுவதாகவும், மத்திய அரசு தான் நிதியை வழங்காமலே போலியான விளம்பரம் தேடிக்கொண்டதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் கலைஞரின் அனைவருக்கும் வீடு கட்ட முதலமைச்சர் அதிக கவனம் செலுத்துவதாகவும், இதில் குடிசை வீடுகளுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். எனவே இதற்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தைத்தான் உங்களுக்கு தருகிறோம். அதிலே நீங்கள் பயனுள்ள வீட்டை கட்டிக்கொண்டு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தலைவர் தளபதியினுடைய ஆசை. இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மற்றவர்களும் குறிப்பிட்டதைப் போல 8 லட்சம் வீடுகள் 2030க்குள் கட்டி முடிக்கப்பட வேண்டும். தமிழகத்திலே குடிசை கலைஞரினுடைய கனவு இல்ல திட்டம் இன்றைக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பமாகும். எனவே இதிலே முன்னுரிமை என்பது குடிசைகளே இருக்கக்கூடிய மக்களுக்கு முதல் உரிமை தரப்படும். ஏன்னா அவங்க தான் இன்றைக்கு குடிசை இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கு இந்த வீடுகளுக்கு அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு அரசின் சார்பிலேயே 3 லட்சம் ரூபாயையும் தருகின்ற ஒரு முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. இன்றைக்கு பாரத பிரதமருடைய வீட்டு வசதி திட்டம் என்று சொன்னாலும் கூட அதிக பங்கு தருவது மாநில அரசு தான். அது நாடறிந்த உண்மை. ஆனால் நாங்கள் அந்த திட்டத்துக்கு பாரத பிரதமருடைய வீட்டு வசதி திட்டம் என்றுதான் பெயர் வைத்திருக்கிறோம். அவர்கள் தருகிற பணத்துக்கு தமிழ்நாடு அரசினுடைய திட்டம் என்று பெயர் வைக்கவில்லை. எனவே மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கெல்லாம் பெயரை மாற்றி வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்கின்றவர்களுக்கு உதாரணமாக இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்கேயாவது நாங்கள் பாரத பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்தை மாற்றி ஏதாவது பெயர் வைத்திருக்கிறோம் என்று யாராலும் சொல்ல முடியுமா? முடியாது. எனவே ஆனால் அதிக நிதியை நாங்கள் தந்துவிட்டு உங்கள் பெயரை வைக்கிறோம். குறைவான பணத்தை நீங்கள் தருகிறீர்கள், அதிக நிதியை நாங்கள் தருகிறோம். ஆனால் அங்கே நாங்கள் உங்கள் பெயரைத்தான் வைத்திருக்கிறோம், உங்கள் திட்டம் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் இது முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய திட்டம், கலைஞர் கனவு இல்ல திட்டம். எனவே இதை கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்று பெயரிட்டு நாங்கள் அழைப்பதிலே எங்களுடைய மாநில வருவாயிலே இருந்து நாங்கள் செய்வதனால எந்த தவறும் கிடையாது. எனவே நாங்கள் அடுத்தவங்க வீட்டு சொத்துக்கு ஆசைப்படலை, அடுத்தவங்க வீட்டு பணத்தில் எங்களுக்கு பெயர் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. எங்களுக்கு உரிமை உள்ளதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோமே தவிர அடுத்தவர் உரிமையிலே நாங்கள் கை வைக்கின்ற பழக்கம் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடையாது, திராவிட மாடல் முதல்வருக்கு கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்திருக்கிற பயனாளிகள் நீங்கள் கலாயத்த வரைக்கும் இது 3வது நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சியிலே 1100 பேருக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறையிலே வழங்கப்பட்ட நிகழ்ச்சியிலே அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நாகை மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியிலே ஒரு 600 பேருக்கு வழங்கப்பட்டது. இன்றைய தினம் 957 பேருக்கு வழங்கப்படுகிறது. ஆக மொத்தம் 2657 பேருக்கு தலைவர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வழங்கப்பட்டிருக்கின்ற விலையில்லா வீட்டுமனை பட்டாக்கள் நாகை மாவட்டத்திலே என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு திட்டங்களிலும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிகமான அளவு வீட்டுமனை பட்டாக்களை, விலையில்லாத வீட்டுமனை பட்டாக்களை வீடு இல்லாதவர்களுக்கு வழங்கி இருக்கிற அரசு என்று எடுத்துக்கொண்டோமையானால் மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய அரசுதான்